அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம விஜய் ஆதரவாளர் பார்த்தோம்னா, நம்ம தொடர்ந்து தேர்தல் முடிவு வந்ததுலேருந்து நம்ம ஏதோ காழ்ப்புணர்ச்சியிலையும் ஏதோ நம்மளுடைய ஆற்றாமையிலும் விஜயோட அரசை தொடர்ந்து நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம விஜய் கட்சியில் இருக்கிற நண்பர்களே நம்ம சொல்கிறாங்க. எதுக்கு தொடர்ந்து தினசரி இப்படி குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அதாவது அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, குறை இருக்குங்கிறத சொல்லவே கூடாது, எதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அது தன்னுடைய பிள்ளையே பறி கொடுக்குற நிலைக்கு போனவங்களுக்கு குறைய ஏற்றுக்கிற பக்கம் அப்படியே குறையோடய ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்களே இப்படி இருக்காங்களே, படித்தவங்க, நல்லா வணிகம் செய்கிறவங்க, ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய மனநிலையே இந்த அளவுக்கு இருக்குன்னா, அப்போ சினிமா போதையில் முழுக்க முழுக்க மூழ்கி இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? எதுக்கு இப்போ நம்ம இதை சொல்கிறோன்னா, இப்போ விஜய் ஒரு மக்களுடைய மனசை ஒரு மேனிப்புலேட்டிங் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காரு. அது ஒரு முக்கியமான ஒரு காரணியே இந்த தேர்தலில் இருக்குது. ஏற்கனவே இருந்த கட்சிகள் மேலே இருந்த அதிருப்தி, அவர்கள் மக்களோட நெருங்கி இல்லாதது, கட்சி அடிமட்ட தொண்டர்களோட நெருங்கி பழகாதது, இப்படி பல சிக்கல்கள் இருந்தாலும் அதை தாண்டி விஜயுடைய சமூக செயல்பாடு, இந்த அரசியலில் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுனது, இல்லை அட்ரஸ் பண்ணது, இல்லை அந்த பிரச்சனைக்கான தீர்வாக இந்த பிரச்சனைக்கு இதை நான் தீர்வாக சொல்கிறேன்னு சொன்னது, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இல்லை நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருக்காருன்னா அந்த மாதிரி படங்களும் நடிக்கலை. எல்லாமே சாராயம் ஊற்றுறது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி சமூக சீர்கேடான விஷயங்களை தான் ஒரு படத்துலையும் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் மொழி நல்ல கருத்துக்களான படங்களை அவர் சினிமா மொழி மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லலை. அதே போல் மக்களுக்கு எந்த தொண்டுமே ஆற்றலை. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வருஷம் ரிசல்ட் வரும்போது ஒவ்வொரு தொகுதி வாரியாக முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துட்டு இருந்தார். அதையும் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதையும் நிறுத்திட்டார். இந்த வருஷம் கொடுத்த மாதிரி தெரியல, அது ஏன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கணக்கு பண்ணி தன்னுடைய லாபத்துக்கு எது வருமோ அந்த மாதிரி திட்டமிட்டு, அவர் சினிமா துறையில் இருக்கும்போதுலேருந்தே அந்த மாதிரி திட்டமிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி, அதை அவங்க அப்பாவே ஒரு பேட்டியில் கொடுத்து சொல்லியிருக்காரு. புசியானந்த் அவர்கள் எப்படி அந்த மார்க்கெட்டிங்கை செய்வாருன்ட்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தான் இவர் நம்மளுடைய மனநிலையை மக்களுடைய மனநிலையை உளவியலாக எப்படி மாற்றம் செய்திருக்காரு, அதற்கு நம்மளுடைய நாட்டை அடமானம் வைக்கணுமா, நம்மளுடைய எதிர்காலத்தை அடமானம் வைக்கணுமாங்கிறது நமக்கு யோசனையே வரும். இதை யாருக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, அந்த சினிமா பகுதியில் முழுசாக மூழ்கி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியாது. அவங்களால சொன்னாலும் அவங்க கேட்டுக்க போகிறதில்ல, அவர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருக்கிறவங்க, ஒரு நல்ல வணிகம் செய்கிறவங்க, நல்லா படித்து நல்ல பொறுப்பில் இருக்கிறவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து யோசித்தாலே போதும். எதனால நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, எதுக்கு அவங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் நம்ம கொடுக்கணும், எந்த விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். இவர்கள் யாருமே இவங்க பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிலேயே வேலைக்கு ஆள் எடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் யாரையும் அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மேனேஜிங் பண்ணுற பொறுப்புக்கு அந்த தொழில் பற்றி எந்தவித அனுபவம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அரசியலில் ஒரு நாட்டையே ஆள்றதுக்கு எந்தவித அனுபவம் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கவுன்சிலர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அரசியல் கட்சியாக கூட மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் முதலமைச்சராக இருக்கலாம், முதலமைச்சர் ஆகி எல்லாத்தையும் கற்றுக்கலான்னு சொல்லுவார், விடுவாங்க. நம்ம அப்படி இருக்கும்பொழுது இவருக்காக ஒர்க் பண்ண, அவர் பணம் கொடுத்து ஒர்க் பண்ணாரோ, இல்லை அவர் மேலே இருக்கிற ஆசையில் ஒர்க் பண்ணாங்களோ, பாசத்தில் ஒர்க் பண்ணாங்களோ, எதுக்கு ஒர்க் பண்ணாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அது நம்ம சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இன்ஃப்ளூயன்சர்ன்றவங்க விஜய்க்காக ஓட்டு போட சொல்லி மக்களை அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அவங்க எப்படி மற்ற பொருட்களுக்கு விளம்பரம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி விளம்பரம் பண்ணியிருக்காங்க. விஜயோட கட்சியோட துண்டை போட்டதாக இருக்கட்டும், விசிலுக்கு ஓட்டு போட சொன்னதாக இருக்கட்டும், இப்படி பல இன்ஃப்ளூயன்சர்கள் விஜய்க்கு வேலை செய்திருக்காங்க. அப்படி வேலை செய்தவங்க இப்போ சமீப காலமாக 2-3 நாளாக ஏன் நான் எந்த கட்சிக்குமே சேர்ந்தவர்கள் கிடையாது, நாங்கள் நடுநிலையானவர்கள், நாங்கள் குறைய கேட்டால் தெரிஞ்சால் அதை குறைன்னு சொல்லுவோம், அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே தலைகீழ் மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்? அவர்கள் நடுநிலையாளர்கள் கூட செயல்படலை. இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னா கட்சி சார்பாக பேசுகிறேன், அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இதையாவது நீங்கள் யோசிக்கணும்ல. இப்போ நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவங்க இந்த மாதிரி இருக்குது, இது அரசியல் ரீதியாக வந்த மாற்றம் கிடையாது, ஒரு எதிர்பாராத நடந்த ஒரு விபத்து இந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிறதால நீங்கள் அதை சந்தேக கண்ணோட பார்க்குறீங்க. விஜய்க்கு ஆதரவு ஓட்டு கேட்ட இன்ஃப்ளூயன்சர் ஏன் விலகி ஓடுறாங்க? அதற்கு பின்புலம் என்ன காரணம்? அப்போ உண்மை இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு சரியான காரணம் இருந்தால் அவங்க அப்படியே நிலையாக நிற்கணும்ல. ஆட்சிக்கு இப்போ தான் 1 மாதம் கூட முழுசாக முடியல, அதற்குள்ளே அவருக்கு விலகி ஓடுறாங்கன்னா என்ன காரணம்?
அப்போ அவர்கள் எடுத்த திட்டம் என்ன, அவர்கள் நடைமுறைப்படுத்திய விதம் என்ன? அப்போ அது வந்து ஃப்ராடு, ஃபோர்ஜரி, மோசடி, அப்போ முழுக்க முழுக்க வந்து தவறான வழியில் அவங்க செயல்பட்டுருக்காங்கிறது அவர்களுடைய செயல்பட உணர்த்துது. அப்போ இதையாவது வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, சரி அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆதரவாளர்கள் நீங்கள் தான் வந்து உங்கள் விஜய் கிட்ட கோரிக்கை வைக்கணும். மக்கள் பிரச்சனையை பற்றி இப்போவும் பேச மாட்டேங்கிறாரு, எப்பவும் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ அதிகாரிகளுடையாவது பேசுகிறாரான்னு தெரியல. இப்போ இதுக்கு நடுவில் வந்து எப்படி இது ஒரு அரசு இயந்திரமாக எப்படி பணியாற்ற போது ஆதவர்ஜனா இஷ்டத்துக்கும் பேசுகிறாரு, இவர் பேசவே இல்லை. அப்போ இவர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சரான்னு தெரியலன்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. இப்படி ஒரு குழப்பமான மனநிலையில் அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிகாரிகளாவது தெளிவாக இருக்காங்கன்னா என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு குழப்பத்தில் இருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் அவருக்கு ஆதரவாக வேலை செய்தவர்கள் விலகி போகிறாங்க. அப்போ விஜயை சுற்றி நடக்கிறது, இவர்கள் செயல்பட்ட விதம், இது எல்லாமே கேள்விக்குறியாகுதா இல்லைங்களா? அப்போ இதை வந்து அவர்கள் மேலே மோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவர்கள் மேலே ஆதரவாக இருக்கிறவங்க சரி, தயவுசெய்து கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு, நாங்கள் வந்து ஏதோ விஜயை குறை சொல்லணும் அப்படிங்கிறத குறை சொல்லலை. நிச்சயமாக அவர்கள் சரியான முடிவு எடுத்தால் சரின்னு சொல்ல போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீல்ஸ் முகத்துலையும் சினிமா முகத்துலையும் அந்த சினிமா மயில எப்படி ஃபர்ஸ்ட் ஷோ போனால் கைத்தட்டி விசில் அடிப்போம், அந்த மாதிரி நீங்கள் செய்ய சொல்கிறீங்க. அப்படி எப்படி நம்ம செய்ய முடியும்? இப்போ சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு அறிவிச்சிருக்காரு. சிங்கப்பெண் அதே சிங்கப்பெண்ணு புலிப்பெண் இப்படி ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பாங்களா? சொன்னால் உங்களுக்கு வந்து இது சினிமா மையம் இல்லையா? அப்போ ஒரு ஒரு காவல் படைனா அப்போ அது மக்களுக்கு ஒரு வீரமாக இருக்கணும்னா வேல் நட்சத்திர படைன்னு வைங்க, அந்த மாதிரி வைங்க. மக்களுடன் சினிமாத்தனமா சிங்கப்பெண்ணு புலிப்பெண்ணு என்ன இது? அப்போ முழுக்க முழுக்க சினிமா மையம் மாறி போச்சு. அப்போ இதை போய் நம்ம எப்படி பாராட்டணும்னு சொல்லுங்க. அப்படி சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்சி பேர் வச்சுட்டீங்க, சிங்கப்பெண் சிறப்புடையே இருக்கட்டும். அதை தொடங்குறதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தாரா? அவர் அறிவிச்சு 20 நாளுக்கு மேலே ஆகுது. அதை சொன்ன டேட்டில் அதை அவரால் நிறைவேற்ற முடியல. இப்போ இதுக்கு வந்து யார் காரணம், யார் பொறுப்பு? இதில் மேற்கொண்டு என்ன போகிறாங்க, அவர்கள் மேலே முழுசாக மூழ்கி இருக்கிறவங்க இங்கே நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் சமுதாய மாற்றம் வரணுங்கிறது நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இலக்கு. அதற்கு வந்து இந்த சமுதாய மாற்றம், இந்த பாதுகாப்பற்ற தன்மை இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எதிர்கட்சிகள் சதி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இவருடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கணும்னு எதிர்கட்சிகள் சதி செய்து இந்த கொலை நடக்குது, ரேப்பு நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, திருட்டு நடக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள மேனிபுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மனநிலை இருக்கிறவங்கள நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? அப்போ எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கட்சியில் இருந்து பயணம் செய்துகிட்டு இருக்கோம். அப்போ இது எப்படி எடுத்து சொல்லாமல் இருக்க முடியும்? சரி, நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்க தேவையில்ல. உங்கள் விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக வேலை செஞ்ச இன்ஃப்ளூயன்சர் ஏன் இப்போ விலகி போகிறாங்க? ஏன் நான் வந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதை நீங்களே உங்கள் பார்வைக்கு விட்டுடுறோம். நீங்களே யோசித்து அது சரியாக ஏன் விட்டு போனாங்கன்றதை நீங்கள் கூட அதை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.